சுபானக்கா மக்களே சொன்னோம்ல எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான முதல் ப்ரோமோ வந்திருக்கு. சாட்டர்டே எபிசோடுக்கான முதல் ப்ரோமோ எப்பவுமே கொஞ்சம் லேட்டா தான் வரும். அதே மாதிரி இன்னைக்கும் லேட்டா தான் வந்திருக்கு. லேட்டா வந்ததுக்கு ஒருத்தா இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மண்ணும் கிடையாது. ஏன்னா அந்த ப்ரோமோல எதுவுமே இல்ல. எங்க அண்ணன் சும்மா வந்து நிக்கிறாப்ல, பின்னாடி நிறைய வீடியோஸ் ஓட விடுறாப்ல, அப்படி முதுக காட்டி நிக்காப்ல, அப்படி மாசா முதுக காட்டி நிக்காப்ல, அப்படி காதை பொத்திட்டு இருக்காப்ல, இப்படி ஓகேவா, இப்படி காதை பொத்திட்டு இருக்காப்ல. அப்புறம் திரும்பிட்டு ஒரே சத்தமா இருக்குப்பா, ஒரே சத்தம், ஒரே கத்திக்கிட்டே இருக்காங்க. பேசாம சொல்லிருமா வாங்க சொல்லுவோன்னு சொல்லிட்டு அண்ணன் ஒரு மைக் செட்டை தூக்கிட்டு போறாப்ல. நான் கூட சைடுல போகும்போது ரெட் கலர்ல பார்த்தேன், ஏதோ ரெட் கார்டுலாம் நினைச்சேன் ப்ரோன்னு சொல்லிட்டு கண்டிப்பா நிறைய பேர் நினைப்பீங்க. ஏன்னா நான் கூட அப்படி நினைச்சேன். ஏன்னா சொல்லிடலாமான்னு சொல்லிட்டு அந்த சைடுல போனாப்ல அண்ணன், ஆஹா அண்ணன் ஏதோ எடுக்க போறாப்லன்னு சொல்லிட்டு எடுத்து அப்படி வரும்போது அப்படி ஃபர்ஸ்ட் அந்த ரெட் கலர்ல தெரிஞ்சு வாவ் ரெட் கார்டா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏதோ ஸ்பீக்கர் செட்டை கையில தூக்குறாங்க ப்ரோ. ஒரு மைக்கை கையில் எடுத்து சொல்லிடலாமா அப்படின்ற மாதிரிங்கிறாங்க. ஆமாம், அப்படியே சொல்லிட்டாலும் குழு குழுன்னு தான் இருக்கும். போன வாரம் அவ்வளோ கண்டென்ட் கொட்டி கிடந்துச்சு, அப்போவே ஒன்றும் சொன்னபடி இல்லை. இந்த வாரம் கண்டென்ட்டே இல்லை, ஒரு சில சண்டைகள் மட்டும்தான் இருக்கு. இன்னைக்கா நீங்கள் போய் சொல்ல போறீங்க? இன்னைக்கா போய் சொல்ல போறீங்க? சும்மா ஏமாத்தாதீங்கன்னு எல்லா வாரமும் சும்மா சும்மா வந்து மக்களை ஏமாத்துறதே ஒரு வேலையாக வச்சிருக்கீங்க. முன்னாடிலாம் சாட்டர்டே சண்டே எபிசோட நாங்கள் எவ்வளோ ஹைப்பாக இருப்போம் தெரியுமா, எவ்வளோ ஜாலியாக இருப்போம் தெரியுமா. ஏன்னா எவிக்ஷன் இருக்கும், டபுள் எவிக்ஷனா ட்ரிபிள் எவிக்ஷனான்னு சொல்லிட்டு ஆர்வமாக இருப்போம். அது மட்டும் இல்லாமல் யார் யார் பிரச்சனை எடுத்து பேச போறாங்க, யார் யாருக்கு இன்னைக்கு அடி இருக்கு, யார் யாருக்கு ரோஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளவு ஆர்வமா இருப்போம். பட் இப்போ எப்படி இருக்குன்னா, ப்ரோ சனிக்கிழமையா, சரி சரி சரி, யார் நம்ம சேதனை வந்துட்டு போவாங்க விடுதனா, ஓகே அது பிரச்சனை இல்லை ப்ரோ, திங்கக்கிழமை பார்த்துக்கலாம். ஏன்னா எப்படியும் எதுவும் இருக்காது ப்ரோ, சும்மா வந்து பேசிட்டு போவார். அப்படி ஒரு எபிசோட பார்க்கணுமா என்ன, நான் திங்கக்கிழமை பார்த்துக்கிறேன் ப்ரோன்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த சாட்டர்டே சண்டே எபிசோடே ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வீக் டேஸ் எபிசோடு தான் ஸ்கிப் பண்ணி நான் பார்த்தேன். வீக்கெண்ட் எபிசோடே மக்கள் ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ. ஏன்னா மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இவர் வந்து நின்று சும்மா என்னத்தையும் பேசிட்டு போயிடுவார், எந்த ஒரு பிரச்சனை எடுத்து டீப்பா பேசி யாருக்குமே கரெக்டான ரோஸ்ட் கொடுக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு முக்கியமா போன வாரத்துல இருந்தே மக்களுக்கு நம்பிக்கை அப்படிங்கிறது போயிருச்சு. ஓகேவா, பட் இருந்தாலும் நம்ம நம்பிக்கை கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை, என்னோட கடமை. அந்த வகையில் நான் சொன்ன மாதிரி ஒரு சில விஷயங்களை எனக்கு எடுத்து பேசுறதா சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி காலைல வீடியோல சொல்லியிருந்தேன், ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ப்ரோ, ஒரு சில கண்டென்ட் எடுத்து பேசுறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கான விஷுவல்ஸ் அந்த ப்ரோமோல இருக்கும், கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. அதான் இந்த வாரம் நடந்த சண்டைகள் எல்லாத்தையுமே காட்டுறாங்க பின்னாடி. பட் போன வாரம் இதே மாதிரி தான் சண்டைகள் எல்லாத்தையும் அப்படி கிளிப்ஸ் மாதிரி பிளா பிளா பிளான்னு ஓட விட்டாங்க. நம்ம கூட ரொம்ப ஆர்வமா இருந்தோம், வா இந்த சண்டையை பேச போறாங்களா, அந்த சண்டையை பேச போறாங்களா, அப்ப அடி இருக்கு வா வரே மாமே அப்படின்ற மாதிரி பார்த்தோம். பட் அங்க ஓபன் பண்ணா ஒண்ணுமே இல்ல. அதே மாதிரி மேபி இன்னைக்கும் ஒண்ணு இல்லாம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலும் என்னென்ன விஷுவல் காமிச்சிருக்காங்க, என்னென்ன விஷயங்களை பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு, எல்லாத்தையும் மொத்தமா பார்த்தரலாம். சோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். மறக்காம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, அப்பதான் நம்ம வீடியோ ஒரு 10 பேருக்கு போய் ஷேர் ஆகும். சரி ஓகே, பின்னாடி உள்ள விஷுவல்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த வாரம் உள்ள சண்டைகள் வருது. அதுல ஃபர்ஸ்ட் ரம்யாக்கான சவுண்ட் கேக்குது. அதான் நம்ம ரம்யா திவாகர் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுருப்பாங்கல்ல. ரம்யா வந்து திவாகரை பார்த்து ஒரே தூங்கிட்டு இருக்காரு, சாப்பிட்றாரு தூங்குறாரு சாப்பிட்றாரு, இந்த மாதிரி விஷயத்தை தான் பண்றாருன்னு சொல்லிட்டு திவாகரை பார்த்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கு திவாகர் எந்திரிச்சிருந்து, என்ன நான் தூங்குறேன், நீ தான் தூங்கிட்டு இருக்க, நீ என்னதான் இந்த வீட்டுல பண்ணி கழிச்ச, 20 நம்ம தூங்கிட்டு தான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு சண்டையை போட்டிருப்பாங்க. அந்த சண்டைக்கான விஷுவல்ஸ் அங்க வருது. அதுக்கப்புறம் நம்ம நடிப்பு அரசன் யாரு, நம்ம அண்ணன் பேர் என்ன, சபரி 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 அவர் அப்படிதான் சொல்லணும் போல, சபரி அண்ணன் வராப்ல. ஸோ சபரி வெர்சஸ் திவாகர் இந்த ஃபைட்டுமே அங்கே வருது. என்னன்னா ரம்யாவுக்கு சப்போர்ட் அங்கே போயிட்டு, என் தங்கச்சிக்கு நான் தான் கேட்பேன், நீ எப்படி தராதரன்னு பேசலாம், என் தங்கச்சிக்காக நான் தான் கேட்பேன், ஓ கூல் சபரி, என் தங்கச்சிக்காக நான் தான் கேட்பேன் அப்படின்னு வந்தாப்புல. அந்த சண்டையுமே ஆக்சுவலாக அங்கே வருது. அந்த சண்டைக்கு அவர் ஏன் வந்தார், எதுக்கு வந்தாருன்னே தெரியல. ஒரு மாதிரி கத்துனாரு, நீ தூரப்போன்னு சொல்லி ஏதோ அடிக்க போற மாதிரி போனாப்புல. பட் அங்க ஒண்ணு நடக்கல, ஒரு இளவு நடக்கல, வேஸ்ட் சண்டை. அந்த சண்டையை அங்க காமிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த சண்டையில திவாகர் மேல தான் தப்பு இருக்கு. ஏன்னா அவர் வந்து நீ இப்படி பேசுறனா உன்னோட தராதரம் எப்படி, அதனால தான் இப்படி பேசுற அப்படின்னு மாதிரி ஒரு வார்த்தை விட்டுருப்பாரு. அந்த வார்த்தை என் சைட்ல இருந்து பார்க்கும்போது தப்புப்பா. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி வேணா இருந்துட்டு போயிடலாம், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அது ரொம்ப தப்பு. ஒருத்தர் ரொம்ப மட்டம் தட்டி பேசுறாரு, ரொம்ப ரொம்ப லோவா பேசுறாரு அப்படிங்கறத உண்மை. சோ அந்த விஷயத்தை தட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேபி தட்டி கேட்பாங்க, இல்லைன்னா செல்லமா தட்டை போடுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது நம்ம காமு வர்சஸ் திவாகர். இந்த வாரம் ஃபுல்லாவே திவாகர் தான் ப்ரோ. ஓகேவா, பேர் போட்டுடலாம், காமு வர்சஸ் திவாகர், வினோத் வர்சஸ் திவாகர், கனி வர்சஸ் திவாகர்னு சொல்லிட்டு ஃபுல்லாவே திவாகர் தான் இருந்தாப்ல. அந்த வகையில் காமு வர்சஸ் திவாகர் என்னன்னா, திவாகர் போயிட்டு காமு கிட்ட பொம்பளை மேட்டர்ல மாட்டிக்கிட்ட, பொம்பளை கேஸ் கேமரால மாட்டிக்கிட்ட, சாட்டர்டே சண்டே நீ செத்த அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மாதிரி மிரட்டி இருப்பாப்ல. அதுக்கு நம்ம காமு மாமாவும் ஒரு மாதிரி மார்க் பண்ணிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி சண்டையை போட்டு உருண்டிருப்பாங்க, கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. அதான் நம்ம விஜய் பாரு கூட எக்ஸ்போஸ் ஆனாங்களே அந்த லவ் கண்டென்ட்ல, அவங்க வந்து லவ்வே பண்ணாத மாதிரி அந்த விஷயத்தை திருப்ப ட்ரை பண்ணாங்க. பட் அந்த இடத்துல காமு மாமா போயிட்டு நம்ம ரெண்டு பிடிச்சி தானே பழகணும், நீ தானே என்கிட்ட பழகணும்னு சொல்லி ஒரு விஷயத்தை உடைச்சிருப்பாங்கல்ல. அந்த சண்டைக்கான விஷுவல்ஸ் அங்கே இருக்குது. அடுத்த கனி வர்சஸ் திவாகர், அது என்ன சண்டைன்னு கண்டிப்பா உங்களுக்கே தெரியும். திவாகர் சட்டை போடாம சுத்தினப்போ கனி அவர்கள் போயிட்டு சட்டை போடுங்க, நாகரிகம் அல்ல,
பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்காதுல்ல, அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல, ஏன் இப்படி பண்ணுறீங்க, சட்டை போட்டு சுற்றுங்கன்னு சொல்லிட்டு அக்கா பயங்கரமாக பேசியிருப்பாங்க. அப்போ கூட நான் அக்கா வந்து வேற லெவலில் வச்சு பார்த்தேன். வா, பெண்களுக்காக எப்படி குரல் கொடுக்குறாங்க, சட்டை போடாமல் சுற்றுறது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுக்காங்கன்னு பார்த்தா அது திவாகருக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ள சபரி சட்டையும் இல்லாமல் பேண்ட் இல்லாமல் சுற்றிட்டு இருக்காங்க. அதாவது டவல் கட்டியிருந்தாப்புல, கோபடாங்க, டவல் கட்டியிருந்தாப்புல, டவல் கட்டிட்டு சுத்திட்டு இருக்கால, எதுவுமே சொல்லல. அதை பார்த்துட்டு சபரி குளிக்க போறியாப்பா, சரிப்பான்னு சொல்லி சிரிச்சுட்டு வந்துட்டாங்க. இங்க தண்ணி பழம் சட்டையை கலத்தி போட்டு நடிச்சதுக்கு அந்த கிளி, ஓகேவா, அந்த விஷயத்துல நம்ம திவாகர் ஒரு வார்த்தை விட்டுருப்பாப்ல, என்னன்னா நாகரிகம் அநாகரிகம் பத்தி பேசுறீங்கல்ல, நீங்க எஃப்ஜியை கட்டி பிடிக்கிறது தான் நல்லா இல்லை, எனக்கு பார்க்க பிடிக்கல, ஒரு மாதிரி அநாகரிகமா இருக்குன்னு சொல்லிட்டு வார்த்தை விட்டுருப்பாப்ல. எனக்கு தெரிஞ்சு அந்த டாபிக் பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வினோத் வர்சஸ் திவாகர். இதுல வினோத் மேல நிறைய தப்பு இருக்குது. ஏன்னா அவர் தான் இந்த வாரம் வந்து திவாகருக்கு ஆப்போசிட்ல பிரச்சனையை உருவாக்குனது. பின்னாடி இருந்து கிண்டல் பண்றது ஒரு மாதிரி பண்ண விஷயங்கள். பட் அது நமக்கு பார்க்க உண்மையாவே காமெடியா தான் இருக்கு. அதை நம்ம இந்த விஷயத்தை கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். அது பார்க்க உண்மையாவே நல்ல காமெடியா தான் இருக்கு, ஃபன்னா தான் இருக்குது. அவர் பாட்டு கேமரா இருந்து ஏதாவது கத்திட்டு இருப்பாரு, பின்னாடி இருந்து நம்ம வினோத் அவர்கள் கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு. அது காமெடியா தான் இருக்கு. பட் அந்த காமெடியை நம்ம என்னதான் காமெடின்னு பார்த்தாலும் அதுல பாதிக்கப்படுற நபர் வந்து அது எனக்கு பிடிக்கலன்னு சொன்னா அது பிடிக்கல தான், ஓகேவா. அந்த வகையில் திவாகர் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காப்ல. மேபி அந்த கண்டென்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த பிரச்சனை தான் ஸ்டார்ட் ஆச்சு இந்த வீட்டுக்குள்ள. ஃபர்ஸ்ட் அவர் கேமரா முன்னாடி இருந்து பேசும்போது பின்னாடி வினோத் வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சு. அங்க ஆரம்பிச்ச பிரச்சனை ஒரு 2 நாளா ஒரு மாதிரி பத்தி எரிஞ்சிச்சு. சோ அந்த டாபிக்குமே ஆக்சுவலா அந்த விஷுவல்ஸ்ல வருது. சோ அதுக்கப்புறம் எஃப்ஜே வர்சஸ் திவாகர், அது நீங்க 2 இடத்துல பார்த்திருப்பீங்க. ஒன்னு கனி அவர்களை பார்த்து நீங்களும் எஃப்ஜே கட்டி பிடிக்கிறது நாகரிகமா இல்லைன்னு சொன்னது. அதுலயுமே எஃப்ஜே வந்து ஒரு மாதிரி நிமித்திட்டு போய் டம்முன்னு அடிச்சிருப்பான், ஒரு மாதிரி அடிச்சுட்டு என்ன என்ன அப்படின்ற மாதிரி சண்டையை போட்டிருப்பான். அதுக்கப்புறம் இங்க சீக்கு வந்த கோழின்னு சொன்னது, அதுல திவாகர் மேல எனக்கு தெரிஞ்சு தப்பு நிறைய இருக்கு. ஏன்னா சீக்கு வந்த கோழிலாம் யாரை பார்த்து சொல்லக்கூடாது, அதெல்லாம் பாடி ஷேமிங் தான். அதுக்கு நீங்க எப்படி சப்போர்ட் பண்றீங்கன்னு தெரியல, அது ஒரு பாடி ஷேமிங். அவரை வந்து காமு மாமா பாடி ஷேமிங் பண்ணும்போது நம்ம ஆப்போசிட் பண்ணி பேசணும். பட் இப்போ அவர் வீட்டுக்குள்ள இன்னொருத்தரை பார்த்து சீக்கு வந்த கோலிங்காரு. ஸோ அது தப்பு. எனக்கு தெரிஞ்சு அந்த டாபிக் வரைய வாய்ப்பு இருக்கு. அதுவும் அந்த விஷுவல்ஸ்ல வருது. அதுக்கப்புறம் பாரு வர்சஸ் பிரவீன், அதான் இந்த வீட்டோட தலை. எப்ப கடுமையான தலை. எனக்கு தெரிஞ்சு துஷாரோட மோசமான தலை பிரவீன் நான் நினைக்கிறேன். வீட்டுக்குள்ள ஒரு இளவையும் பண்ணல ப்ரோ, வீட்டுக்குள்ள ஒருத்தனுக்கு உருப்படியா பனிஷ்மெண்ட் கொடுக்கல, உருப்படியா எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணல. கேட்டா ஆர்மி மாதிரி நடத்துறேன், அரமண்டல் மாதிரி நடத்துறேன்னு சொல்லிட்டு வீட்டை ஏதோ மாதிரி நடத்திட்டு இருந்தாப்புல. அங்க ஒண்ணுமே ஆர்மி கேம்ப் மாதிரி நடக்கல. ஒரே ஒரு விஷயம் தான், காலையில அப்படி எல்லாரும் நிப்பாட்டி விட்டு ஒரு செக்கிங் மட்டும் நடக்கும். நெயில்ஸை கட் பண்ணியாச்சா, ஏதாவது ஒளிச்சு வச்சிருக்கீங்களா பொருட்கள் அப்படின்ற மாதிரி ஒரு செக்கிங் மட்டும் நடக்கும். மாத்தாபடி அந்த வீட்டுக்குள்ள எதுவுமே நடக்காது. ஏன்னா இவரே ஆர்மி ஆஃபீஸர் மாதிரி நடந்துக்கல, இவரே அரமண்டல் மாதிரி அவர் பேர் என்ன தண்ணி படத்துக்கு பின்னாடி போய் டான்ஸ் ஆடி மார்க் பண்ண ஒரு ஆள் தான். ஸோ அந்த டாபிக்கும் உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்காதான். நம்ம விஜய் பாரு வந்து எந்திரிச்சு சண்டை போட்டுருப்பாங்கல்ல, ஆர்மி கேம்ப் மாதிரி நடத்துறியா, போயா உட்காரியா போடா அப்படின்ற மாதிரி ஒரு சண்டையை போட்டு உருண்டுருப்பாங்க. ஸோ அந்த விஷயங்கள் எடுத்து பேசுறாங்க நான் நினைக்கிறேன். மொத்தத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் எடுத்து பேசுறாங்க. பட் என்ன மாதிரி நமக்கு வந்து சேரப்போகுது அப்படிங்கிறத மேட்டராக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வரப்போது, என்ன மாதிரி கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு. பட் நான் சிம்பிளாக ஒன்று சொல்லிட்டா, எனக்கு தெரிஞ்சு பெருசாக எதுவுமே இருக்காது ப்ரோ. ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு பெருசாக எதுவுமே இருக்காது. நார்மல் எபிசோடாக தான் இருக்கும். ஏன்னா எனக்கு பெருசாக ஹைப் இல்லை. லாஸ்ட் வீக் அவ்வளோ கான்டென்ட் இருந்து, அவ்வளோ கான்டென்ட் இருக்கும் போதே அண்ணன் வந்து எதையுமே எடுத்து பேசாமல் நார்மலாக எல்லாரையுமே நிப்பாட்டி விட்டு ஒரு மாதிரி பேசிட்டு கிளம்பிட்டாப்ல. அப்படி இருக்கும்போது இந்த வாரம் கண்டென்ட்டே ரொம்ப கம்மி. ஒரே ஆளை பேஸ் பண்ணி தான் இருக்குது. எல்லாருமே திவாகர் வர்சஸ் தான் இருக்குது. ஸோ ஒரே ஒரு ஆளை பிடிச்சி அடித்தா மட்டும் போதும். மற்றபடி ஒரு சில பேர் சண்டையை போட்டிருக்காங்க. ஸோ என்ன மாதிரி எடுத்து பேச போகிறாங்க, என்ன மாதிரி கண்டென்ட் நமக்கு வரப்போகுது, என்ன மாதிரி கண்டென்ட் கிடைக்க போகுது, எபிசோடு எப்படி வரப்போகுது, எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் நான் தான் எபிசோட் ரிவ்யூ பண்ணுவேன்னு தெரில. மேபி எனக்கு தெரிஞ்சு லேட்டாக தான் வருவேன்னு நினைக்கிறேன். மேபி 11 மணிக்கு எப்படின்னு தெரில, நான் பார்க்குறேன் காய்ஸ். நான் கொஞ்சம் வெளியே போகிறதா இருக்குது, எனக்கு கொஞ்சம் பிளான் இருக்குது, பர்சனல் விஷயங்கள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக கோச்சிக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். அதான் எல்லா வீடியோவில் ரெஜிஸ்டர் பண்ணுறேன். ஒருவேளை லைவ் வரலன்னா கோச்சிக்காதீங்க. கண்டிப்பாக நாளை காலையிலேருந்து நம்ம அப்டேட்ஸ் வந்து தாறுமாறாக வந்துட்டு இருக்கும். பட் இப்போ வீடியோஸ்லாம் வந்துட்டு தான் இருக்கும். எல்லா ப்ரோமோ எல்லாமே கண்டிப்பாக பேசிடுவேன். ஸோ லைவ் மட்டும் எனக்கு தெரிஞ்சு கஷ்டம்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் போடுங்க. நீங்கள் சொல்லுங்கள் எனக்கான எபிசோட் எப்படி இருக்கும், அண்ணன் பேசுறத வச்சு உங்களுக்கு எப்படி இருக்கு, நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுன்னு உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த வீடியோல